நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தா அவ்வளவுதான். மாஸ் தான். அவரு வந்த உடனே சிஎம் தான். ஏன்னா, அவரு போற இடத்துல எல்லாம் கூட்டம் அப்படி குமியுது. வர்ற கூட்டம் எல்லாமே கண்டிப்பா ஓட்டா மாறத்தானே செய்யும். அவங்களுக்கு விஜய பிடிச்சவங்க தான் அந்த கூட்டத்துக்கு போறாங்க. அவங்க கண்டிப்பா விஜய வெற்றி பெற தான் வப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் தவறு. ஏன்னா, ஒரு சினி ஸ்டார் பப்ளிக்குக்கு போனா கூட்டம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் சினி ஸ்டார பார்க்கறதுக்காக தானே தவிர, அவர ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காரு, "நான் போற இடத்துலயும் தான் கூட்டம் வருது. வேணும்னா பாருங்க 2026 தேர்தல்ல விஜய் எந்த தொகுதியில நிற்கிறாரோ, அதே தொகுதியில நானும் நிற்கிறேன். வெற்றி பெறுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு. அவரு எதுக்காக இந்த வார்த்தைய சொன்னாரு? முதல்ல விஜய் கூட கம்பேர் பண்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா? அப்படின்றத தான் நம்ம தெளிவா பேசப் போறோம். வெல்கம் டூ ஜெயரசலைட் அண்ட் நான் உங்க ஜெயரஸ். "கண்ணா லட்டு திங்க ஆசையா" அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம்ல. அந்த படத்துல நடிச்ச பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் தான் இந்த வார்த்தைய ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. ஏன்னா, அவரு டிஎம்கேவோட சார்புல இருந்து இப்படி பேசுறாரு. திமுகலாம் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா? அதில் இருக்கிறவங்கலாம் 50 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அரசியல்வாதிக. இவங்க கிட்ட போய்க்கிட்டு இப்படி விஜய் போட்டி போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு, அடுத்ததா சொன்ன வார்த்தைகள் தான் இது. நீங்க இப்போ வீடியோவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். களத்துக்கு வாங்க. களத்துக்கு வந்தா தான் எதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன். 26ல எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன். உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் உச்சபட்சமான சம்பளத்தை வாங்கியவர்கள். அவருக்கு மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு. அதனால மட்டுமே அவர் போற இடத்துல எல்லாம் கூட்டமும் கூடுது. இத தப்பா போர்ட்ரே பண்றாங்க. என்னன்னா, எல்லா நடிகர்களும் பப்ளிக் வரும்போது கூட்டம் கூடத்தான் செய்யும். அது ஓட்டு கிடையாது. அது அவர்கள் ஒரு பார்வையாளர்கள். அவங்க சும்மா நடிகர் வந்தா போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசைக்காக அவங்க போறாங்க. இத போய் நீங்க ஓட்டுன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா நினைக்காதீங்க. யாரு போனாலும் கூட்டம் வரத்தான் செய்யும். ஏன் நமிதா வந்தா கூட கூட்டம் பார்க்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அரசியல் தலைவர்கள் கூட சொல்றாங்க. சீமான் கூட சொல்லியிருக்காரு. மேலும் பல நடிகர்களும் இந்த விஷயத்த சொல்றாங்க. பட் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த கூட்டம் பியூரா வெறும் பார்வையாளர்கள் கூட்டம் மட்டும் கிடையாது. இது அப்படியே ஓட்டுகளா கன்வர்ஷன் ஆகக்கூடிய கூட்டம். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் மேல எந்த ஒரு தப்பான இம்ப்ரஷன் எதுவுமே இப்போ வரைக்கும் கிடையாது. மேலும் பல கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்த பட்சத்திலும் கூட, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு எறிஞ்சுட்டு வரக்கூடிய குணம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்பவே பெரிய விஷயம் தான். கிடைக்கக்கூடிய வருமானத்த விட்டுட்டு, மக்கள் பணிக்காக வரக்கூடிய தலைவர்கள் இங்க எத்தன பேர் இருக்காங்க? அப்படிப்பட்ட ஒரு தலைவரத்தான் விஜய் அவர்கள மக்கள் பார்க்குறாங்க. அதனால தான் விஜய் போற இடத்துல எல்லாமே கூட்டம் குமியுது. கண்டிப்பா 2026ஆம் வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல்ல இது வெளிப்படும் அப்படின்றது தான் என்னுடைய பதிவா இருக்கு. மேலும் இந்த பவர் ஸ்டார் ஒரு இன்டர்வியூல சொன்ன விஷயத்த நீங்க வீடியோல பார்த்தீங்க. பவர் ஸ்டார் விஜய கம்பேர் பண்றதுக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? பவர் ஸ்டார் இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ்ல பார்த்தோம்னா, ரூ. 1000,00,00,000 லோன் நான் வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ரூ. 5,00,00,000 லஞ்சமா வாங்கியிருக்காப்ல. கமிஷனா வாங்கியிருக்காப்ல. அப்படி வாங்கிட்டு அந்த ரூ. 1000,00,00,000 வாங்கி குடுக்கல. பட் அந்த ரூ. 5,00,00,000 அவர் சீட் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட விஷயத்துல 2018ஆம் தேதி வந்த இந்த கேஸ்ல இப்போ அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 கேஸஸ் இந்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மேல இருக்கிறதா சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் மேல ஏதாவது குற்றம் சொல்லணும்னா, விஜய்க்கு ஈக்குவலான தகுதி இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, பணமோ, செல்வாக்கோ இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல எண்ணமும், நல்ல குணமும் இருக்கணும். அது பவர் ஸ்டார் கிட்ட இல்ல. வெறும் பேச்சுவார்த்தையா தான் இருக்கு. இதே மாரி வெத்து வேட்டா நெறைய பேர் புலம்பல்கள் வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய வயித்தெரிச்சல் தான் காரணம். 2026ஆம் வருஷத்துக்குரிய தேர்தல் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கான வீடியோவ நம்ம முடிச்சுக்கிடுவோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவ நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். பாய்.